டேய், இப்படி பேச உனக்கு எப்படி மனசு வருது? நான் அப்படிதான் பேசுவேன். எனக்கு அவளை பார்த்தாலே கோவமா வருது. அவ பண்ண காரியம் அப்படி நம்ப வச்சு கழுத்து அறுத்திருக்கா. அப்போ நீ அவளை போய் கூப்பிட மாட்ட, அப்படிதானே? இதோட அவளை உன்னை விட்டே துரத்து விட்டுருவ, அப்படிதானே? ஆமாமா, அவளை எதுக்கு நான் கூப்பிட போறேன்? இத்தோட தொலைஞ்சது நிம்மதியா இருக்க போறேன். டேய், இப்ப மட்டும் நீ ராசாத்திய கூட்டிட்டு வரல, நான் இத குடிச்சிடுவேன். அம்மா என்ன பண்ற? என்ன பண்ற நீ? முதல்ல கீழ அவன்கிட்ட போடாத. சொல்லுங்க, முதல்ல போய் அவன ராசாத்திய கூட்டி வர சொல்லுங்க. சித்தி, என்ன சித்தி இதெல்லாம்? ஏன் இப்படி பண்றீங்க? அம்மா அவன் போய் கூட்டி வருவான். ஐயோ. நீ முதல்ல தூக்கி போடாத. அம்மா டேய், நீ போய் கூட்டி வந்துருவாடா. முடியாதுப்பா, என்ன சொன்னாலும் சரி, நான் அவளை கூட்ட வர மாட்டேன். டேய் மங்க சொன்ன கேளுமா. அம்மா இத பாருங்க, சும்மா மிரட்டி உருட்டி இந்த காரியத்தை பண்ணி வைக்கலாம் நினைக்காதீங்க. இந்த தடவை நான் முடிவெடுத்தது எடுத்ததுதான். டேய் என்னடா இனியா நீ? ஓ, இதுதான் உன் முடிவா? அப்ப நானும் என் முடிவை தேடிக்கிறேன். அம்மா ஏய், என்ன பண்றீங்க? கீழ போடாத. அம்மா அறிவில்ல உனக்கு? என்னம்மா சித்தி, ஏன் இப்படி பண்ணீங்க? முட்டாளா நீ? என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? அம்மா என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க? வாங்க முதல்ல ஹாஸ்பிடல் போலாம். டேய் விடுடா, முதல்ல ராசாத்திய வீட்டுக்கு கூட்டு வராம நான் எங்கேயும் வர மாட்டேன். அம்மா உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? வாமா போலாம். இல்லடா, நீ ராசாத்திய கூட்டிட்டு வா, அவ இந்த வீட்டுக்குள்ள வரணும். டேய் நீ முதல்ல போய் மருந்து கூட்டி வா போ. நீ போய் தண்ணி நீ எடுத்து வா வா போ. வந்து உட்கார் வா. வா உட்கார வைங்க. வாங்க சித்தி, உட்காருங்க. என்ன சித்தி இதெல்லாம்? வாங்க மெதுவா மெதுவா. உட்காருங்க. புனிதா நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. சரிப்பா. சீக்கிரம் வா. டேய் அந்த விசிறி எடுத்துட்டு வா போ. சீக்கிரம் வாப்பா. இப்ப மட்டும் மங்கைக்கு ஏதாவது ஆச்சு, இனி எந்த காலத்திலயும் இனிய ராசாத்திய மன்னிக்கவே மாட்டோம். அத்தை, உங்களுக்கு என்ன ஆச்சு? எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட பேச வேண்டியதானே? இப்படியா மருந்து குடிப்பீங்க? நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அத்தை. நான் எங்கேயும் வரல. என்ன அத்தை, நமக்கு அவங்கள பத்தி தெரியாத ஒரு விஷயத்துல பிடிவாதமா இருந்தா அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. வாங்க வாங்க படி, இதோ இருக்காங்க, சீக்கிரம் பாருங்க. வாங்கம்மா. சீக்கிரம் பாருங்கம்மா. ஒன்னும் பிரச்சனை இல்லையா, கொஞ்சமா தான் உள்ள போயிருக்கு. அது வேலை செய்ய இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். அதுக்குள்ள மாத்து மருந்து கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். கொடுங்கம்மா. அம்மா இத குடிமா. எனக்கு வேணாம். ப்ளீஸ்மா இத குடிமா. எனக்கு வேணாம்னு சொல்றேன்ல. அம்மா சொன்னா கேளு, இத குடிமா. எனக்கு என் மருமக ராசாத்தி தான் வேணும். இத குடிமா. அவ இந்த வீட்டுக்குள்ள வராம நான் எந்த மருந்தையும் குடிக்க மாட்டேன். நீ முதல்ல இத குடி. தயவு செஞ்சு என்னை யாரும் இதுக்கு மேல தொந்தரவு பண்ணாதீங்க. அம்மா, please. வேணாம்னு சொல்றேன்ல. மங்க மங்க அம்மா 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 மங்க சித்தி என்னன்னு பாருங்கப்பா. எங்க போறாவ? அம்மா 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 கதவை தரமா. அம்மா மங்க, தயவு செஞ்சு இந்த மருந்தை குடிமா. அம்மா கதவு திறங்க. மங்க கதவு தர. மங்க அம்மா ப்ளீஸ்மா. அம்மா சொல்றத கேளு. மங்க கதவு தர. கதவை
தரமா சொன்னா கேளு கதவு தர கதவை திறங்க சித்தி. டேய் இனியா அம்மா கதவு இப்போ தரமா உனக்கு சந்தோஷம் தானடா? ஏண்டா மனுஷனா இருந்தா மறக்கவும் தெரியணும் மன்னிக்கவும் தெரியணும்டா. உன் பிடிவாதம் தான் பெருசுன்னு ஆடினல்ல, இப்ப என்னாச்சு பார்த்தல? அம்மா ஆபத்துல இருக்காங்க, ராசாத்தி எங்க இருக்கா, என்ன முடிவு எடுத்திருக்கான்னு ஒண்ணுமே தெரியலடா. ஆனா நீ மட்டும் சந்தோஷமா இருடா. மங்க கதவு தர அம்மா கதவு திறங்கம்மா. சித்தி சித்தி, கதவு கதவை திறங்க. திறங்க சித்தி. கதவு தரமா சித்தி, சித்தி கதவு தர அம்மா அம்மா சொன்னா கேளுமா அம்மா கதவு திறங்கம்மா. ப்ளீஸ்மா சொல்ல கேளுமா சித்தி வெளியில கதவு வா திறங்க சித்தி. அம்மா அம்மா சொன்னா கேளுமா வெளியில வாங்க அம்மா சித்தி. கதவு திறங்கம்மா. சித்தி கதவு தரமா சித்தி அம்மா கதவு கதவு திறங்க திறங்கம்மா. சித்தி. அம்மா மங்க கதவு திறங்கம்மா. தரமா ஒரே ஒரு தடவை நான் சொல்றேன் மங்க சொன்னா கேளு இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு வாழ விடாம துரத்தி அடிச்சிட்டியேன்னு இந்த ஊர் உலகம் என்ன பழி பேசும். அந்த பழியை ஏத்துக்கிறதுக்கு பதிலா நான் செத்து போறதே எவ்வளவோ மேல். மங்க வெளியில வா வெளியில வாமா அம்மா சித்தி, மங்க கதவு திறங்கம்மா. ஒரே ஒரு மங்க சொல்றது கேளு சித்தி. ஐயா எல்லா நாள் மாதிரி இருக்காதியா. அமாவாசை பௌர்ணமினா அந்த விஷத்துக்கு வீரியம் அதிகம்யா. ஐயோ ஐயோ, இன்னைக்கு முழு பௌர்ணமி வேற. விடியறதுக்குள்ள மாத்து மருந்து குடிக்கணும். இல்லாட்டினா விஷம் தலைக்கு ஏறிடும். பிறகு பிரச்சனை பெருசாயிடும். மங்க ஐயோ அம்மா கதவு திறங்கம்மா. வெளியில வா, தயவு செய்து. அம்மா, வெளியில வாங்க சித்தி. நான் சொல்றதை கேளுமா அம்மா கதவு திறங்கம்மா. குடிச்சிருமா அம்மா. ப்ளீஸ்மா மருந்தை குடி. வெளியில வா வெளியில வாமா நீ இப்ப அம்மாட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லடா. டேய் அம்மாவுக்கு மாத்து மருந்து கொடுத்தே ஆகணும்டா. டேய் அவங்க ராசாத்தி வராத வரைக்கும் கண்டிப்பா அந்த மாத்து மருந்தை எடுத்துக்கவே மாட்டாங்கடா. டேய் டேய் யோசிக்காதடா. டேய் யோசிக்கிறதுக்கு நேரம்லாம் இல்லடா. வாடா நம்ம போய் ராசாத்தி எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிட்டு வருவோம். டேய் அம்மாவை காப்பாத்தணும்டா. வாடா அப்பா வந்துடுறோம்ப்பா. ஓ, எப்படியாவது காப்பாத்திடலான்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன். நான் மாமா கிட்ட பொய் சொன்னது என்னோட தப்பு தான். கண்மணி பேச்சை கேட்டு நான் அந்த பொய்யை சொல்லியிருக்க கூடாது. அந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா வாழணும். ராசாத்தி அவங்க வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். அங்க போய் பார்க்கலாம். இந்நேரம் பார்த்து அத்தை வர இல்லையே, என்ன பண்றது? அவனுக்கு ஃபோன் பண்ணும். இந்த அம்மாவா?
அம்மா சொல்லுங்கம்மா. என்ன விஷயம்? திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? ஒரு வேலை வந்திருக்கு. ராசாத்தி இப்ப அவளோட வீட்டுக்கு வந்தாளா? இல்லையேம்மா, அவ இந்த பக்கம் வரலையே. சரி, அவங்க வந்துட்டு இருப்பா. அவளை தூக்கிடு. அவளை கடத்தி வச்சு விடியற வரைக்கும் யாரு கண்ணிலும் படாம பாத்துக்கோ. சரிங்கம்மா. விஷயம் ரொம்ப பெருசு. இதுல ஒரு சின்ன பிசிறு கூட வரக்கூடாது. சரியா? கண்டிப்பா வராதுமா, நாங்க பாத்துக்கிறோம். சரி, வச்சிரு. சரிங்கம்மா. ராசாத்தி இருக்குடி உனக்கு. டேய், ஆட்டோவில் ஒரு சின்ன வேலை இருக்கு. சரி. டேய், நிறுத்துறா. என்னம்மா தனியா போயிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஏம்மா இப்படி தனியா போயிட்டு இருக்கீங்களே, எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. சரி, நீங்க தனியா போவேனா? பொம்பளை பிள்ளை வேற. ஆட்டோல ஏறுங்க. இல்லண்ணே, பக்கத்துல தான் வீடு, நானே போயிடுவேன். மா, காலம் கெட்டு கிடக்குமா, ஆட்டோல ஏறுங்கம்மா. இல்லண்ணே, பரவாயில்ல, நான் போயிடுவேண்ணே. டேய், டேய் தூக்கு தூக்கு. டேய் நீ வண்டி ஸ்டார்ட் பண்ற. வா வா. ஏத்து. ஆட்டோ ஸ்டார்ட் பண்றா. கூட்டு. டேய் பாத்து, பத்திரமா. ஏறலாம், சீக்கிரம் ஏறலாம். டேய் எடு. வா. ஆட்டோ விடுடா. பின்னாடி வா. போடா. உட்காரு. சீக்கிரம். எடுடா வண்டியா. சீக்கிரம் போடா. ஏய் ராசாத்தி, வாங்க மாப்ள. நான் வரது இருக்கட்டும். முதல்ல ராசாத்தியை கூப்பிடுங்க. ராசாத்தியா? அவ இங்க வரலையே. போய் சொல்லாதீங்க, அவ உள்ளதா இருக்கான்னு எனக்கு தெரியும். முதல்ல அவளை வர சொல்லுங்க. ஐயோ, உண்மையிலேயே சொல்றேங்க, ராசாத்தி இங்க வரல. ஏன் உங்களுக்கு ராசாத்திக்கும் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையாவா? உங்க பொண்ணால பாரியையா குடும்பத்துல ரணகலம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க என்னடானா பிரச்சனையான்னு சாதாரணமா கேக்குறீங்க? என்ன சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க. ராசாத்தி கர்ப்பமே ஆகல. அவ இவ்வளவு நாள் கர்ப்பம்னு சொல்லி எல்லாரையும் முட்டாளாக்கி இருக்கா. இன்னைக்கு உண்மை தெரிஞ்சதுனால இனிய வீட்டை விட்டு அவளை போக சொல்லியிருக்காரு. அவளும் கிளம்பி இங்க வந்திருக்கா. என்னங்க, அவ எதுக்குங்க பொய் சொல்லணும்? அவ அந்த மாதிரி பொண்ணே கிடையாதுங்க. நாங்க எங்க வீட்ல அவளை அப்படி வளர்க்கல. ஏங்க, அவ எப்படிப்பட்ட பொண்ணா வேணா இருக்கட்டும், அவளுக்கு நான் சர்டிபிகேட் வாங்குறதுக்காக இங்க வரல. அவளுக்காக எங்க அம்மா விஷத்தை குடிச்சிருக்காங்க. அவ வந்தாதான் மாத்து மருந்து குடிப்பாங்கறாங்க. முதல்ல கூப்பிடுங்க அவளை. எங்க குடும்பத்துக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியலையே. இங்க பாருங்க, முதல்ல ராசாத்தியை கூப்பிட போறீங்களா இல்லையா? மாப்பிள்ள, அவ உண்மையிலேயே இங்க இல்ல. சத்தியமா இல்லங்க. ஏங்க நாங்க சொல்றது நீங்க நம்ப மாட்டீங்களா? இங்க வரலனா எங்கங்க போய் தொலைஞ்சிருப்பா? எங்க அவளுக்காக எங்க அம்மா விஷத்தை குடிச்சிருக்காங்கங்க. அவ வந்தாதான் மாத்து மருந்து குடிப்பேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. எந்த நேரம் பார்த்து அவ எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. மாப்பிள்ள, ராசாத்தி எங்க போயிட போறா? இங்கதான் எங்கயாவது கோயில்ல இருப்பா. நீங்க போங்க, நாங்க கூட்டிட்டு வரோம். ஏய் பொன்னி, நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் சம்மந்தி எப்படி இருக்காங்கன்னு பாரு. டேய் கபிலா, நான் போய் எங்க இருந்தாலும் தேடி கூட்டிட்டு வருவேன். ஏங்க, யார் அங்க வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ராசாத்தி வந்தாதான் எங்க அம்மாவை காப்பாத்த முடியும். எங்க அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு. மாப்பிள்ள, எங்க போய் பாருங்க, போங்க. விடு, அவர் ஏதோ டென்ஷன்ல கோவமா போறாரு. நீ வாடா, நான் போய் தேடி பாப்போம். சரி போங்க, நான் கதவை சாத்திட்டு வரேன்.
சொல்லுமா. கண்மணி, அந்த ராசாத்தி இன்னும் வரலடி. நீ சொன்ன மாதிரி அந்த ரவுடிங்க கடத்திட்டாங்க போல இருக்கு. இனிய இப்பதான் ராசாத்திய தேடி வீட்டுக்கு வந்தான். அவனை அனுப்பி வச்சுட்டு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட நீ சொன்ன மாதிரி நான் பேசி பிரச்சனையை இன்னும் பெருசாகிட்டேன்டி. சூப்பர்மா. இங்கே ஒரு பெரிய பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் அவ இந்த வீட்டுக்கு வராம இருந்தா போதும். ஏய், அவ வரமாட்டாடி, விடு. எப்படியோ அவ வீட்டை விட்டு போனா போதும். அதுதான் நடக்கும் கண்மணி. இனிமே எல்லா மரியாதையும் உனக்கு தான். நீ ஒண்ணும் கவலைப்படாம இரு, சரியா? சரிம்மா, வச்சிடுறேன். இது தரேன். பொறுமையா குடி. யாரோ வந்திருக்காங்க. இரு, நான் பார்த்துட்டு வரேன். பாத்துறேன். சீக்கிரம் தொடங்க. அடிச்சிட போகுது, பாத்து. யாரியா? யோ, யாரியா இது? யோ, கேட்டுட்டே இருக்கல்ல. யோ யோ யோ, என்னையா பண்ற? ஐயோ, இது பாரியா மருமகையா? இவங்களையே எங்க தூக்கிட்டு வந்த? ஏய், ஓடி வாய் மூடிட்டு அந்த பக்கம். டேய், பார்த்து பொறுமையா உட்கார வை. டேய், நான் எப்ப கூப்பிட்டாலும் வரதுக்கு ரெடியா இரு. சரி. போ. யோ, எதுக்கு அந்த புள்ளை எங்க தூக்கிட்டு வந்திருக்க? ஏய், நம்ம வாழணும்ல, நல்ல வசதியா வாழணும்ல, அதுக்காக தான் அதெல்லாம். என்னையா நீ? வசதியா வாழணும் தான். நீ இந்த மாதிரி பாவத்தை பண்றதுனாலதான் நம்ம புள்ள வாய் பேச முடியாம இருக்கு. மேலும் மேலும் பாவத்தை பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, ஒன்னா பாவம் தின்னா போச்சு. அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. நீ போ, போய் சோத்த போடு. சொல்லுங்கம்மா. ராசாத்தி எங்க இருக்கா? ஏம்மா, தூக்கியாச்சுமா. என்னோட வீட்டுல தான் ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்கேன். அவ மயக்கத்துல தான் இருக்கா. அவ காலையில வரைக்கும் வெளியே வரவே கூடாது. சரிங்கம்மா. இங்க பாரு, உன்னை நம்பிதான் இருக்கேன், பாத்துக்கோ. சரிங்கம்மா. நான் என்ன பாவம் பண்ணேன்? மத்தவங்க சொல்ற வேலையை தான் செய்யறேன், அவ்வளவுதான். தோ இப்ப போன்ல பேசினாங்களே கண்மணி அம்மா, அந்த வீட்டோட பெரிய மருமக, அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? பாரியையா மனைவி விஷம் குடிச்சு சாக கிடக்குறாங்க. அந்த மாதிரி நேரத்துல கூட பதறாம பதட்டப்படாம சொத்துக்காக வேண்டி இதோ இந்த புள்ளைய மறைச்சு வைக்க சொல்லிருக்காங்க. யோ, என்னையா ஆச்சு மங்கியம்மாக்கு? அது நமக்கு எதுக்கு? இப்ப நம்ம வேலையை நம்ம பாப்போம். எனக்கு பசிக்குது, போய் சோத்தெடுத்து வை. மேலும் மேலும் பாவத்தை பண்ணாதயா. ஏய், நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், பெரிய இவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. உங்ககிட்ட என்ன சொன்ன? சோறு தானே போட சொன்ன, போடுறீ. இந்த பாரு, விடியுற வரைக்கும் அந்த ரூம் பக்கம் போன கொன்னுடுவேன். இந்த பாவம் உன்னை சும்மா விடாதியா. எங்களுக்கு தெரியும், போய் சோத்த போடுறீ, போடி. பாரி, கவலைப்படாதப்பா. மங்கைக்கு ஒன்னும் ஆகாது, தைரியமா இரு. சித்தப்பா, தண்ணி குடிங்க சித்தப்பா. குடிங்க சித்தப்பா. ஐயா, என்னாச்சுங்க? பூஜை ரூம்ல தான் இருக்கா. நாங்களும் எவ்வளவு போராடி பார்த்துட்டோம், வெளியில வரமாட்டேங்கிறா. என்னையா? அம்மா, அம்மா, கதவு திறங்கம்மா. நான் பொன்னி வந்திருக்கேன், கதவு திறங்க. என்ன காரியமா பண்ணிட்டீங்க நீங்க?
முதல்ல மாத்து மருந்த குடிங்கம்மா. கதவை திறங்க. ராசாத்தி எங்க? தெரியலம்மா. ராசாத்தி எங்க வீட்டுக்கு வரல. என்ன சொல்றீங்க? வீட்டுக்கு வராம அப்ப எங்க தான் போனா? ஐயோ, என் மருமக எங்க போனா, என்ன ஆனானே தெரியலையே. அம்மா அழாதீங்க. ராசாத்தி எங்கேயும் போயிருக்க மாட்டா. கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவாமா. என் வீட்டுக்காரரு கபிலன் எல்லாரும் தேட போயிருக்காங்கம்மா. நீங்க யாரு போனாலும் எதுவும் நடக்காது. ராசாத்தி வேணும்னா நான் மனசு வச்சாதான் நடக்கும். இந்த மங்கை இன்னைக்கு சாகிறது மட்டும் உறுதி.